காஞ்சிபுரத்தில் கலிஸ்டனிக்ஸை ஃபேமஸ் ஆக்குறோம் தட்டுறோம் தூக்குறோன்றதுல இந்த வீடியோ எபிசோட் 4. நைட் ஷிஃப்ட்லாம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல. போயிட்டு வந்தால் காலையில் என்ன பண்ணுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல. நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததும் இன்னைக்கு சண்டேல, அதனால கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டேன் ரன்னிங் போகிறதுக்கு. நேற்று நைட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது சரியான இடி மின்னலுமா இருந்தது. அதனால நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா காலையில் ரன்னிங் போக முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் காலையில் தான் தெரியுது மழை அந்த அளவுக்கு பெய்யலை அப்படின்றது. சரின்னு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததும் ஒரு பிளாக் காஃபியும் ரெட் பனானாவையும் சாப்பிட்டுட்டு ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக போயிருந்தேன். அதனால ஒரு பையன் லேட்டு அப்படின்னு சொன்னா ஓகே. இந்த வாரம் நான் 7:30 வரேன்னு சொன்னா அதே மாதிரி 7:30 வந்துட்டேன். இன்னைக்கும் லேட்டுன்றான் அந்த பையன். இவங்க எல்லாருமே ரன்னிங் போய் முடிச்சாச்சு. அதனால சரி இன்னைக்கு நம்ம தனியா தான் ரன்னிங் போகணும்னு சொல்லிட்டு ரன்னிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து தான் ஒரு பையன் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருந்தான் நம்ம கூட ரன்னிங் போறதுக்கு. அந்த பையன் கூட சேர்ந்து ஒரு 5 ரவுண்டு ஓடணும். மொத்தமா 2 கிலோமீட்டர் வரும். 3 கிலோமீட்டர் ஓடணும். ஆனா 2 கிலோமீட்டர் தான் ஓடணும். ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு 2 ரவுண்டுக்கு இந்த பையன் கம்பெனி கொடுத்தான். ரன்னிங் முடிச்சதும் ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் மசில் அப்ஸ் வேற எப்படி பண்ணணும்னு ஒரு சில பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுல இந்த தம்புடி என்ன பண்ணுவார்னா, புல்லப்ஸ்ல எந்த ப்ராக்ரஸும் பண்ண மாட்டாராம். மசில் அப்ஸ் தான் ஸ்ட்ரைட்டா பண்ணுவாராம். எப்படியோ மசில் அப்ஸையும் தட்டு மாதிரி ஒரு வழியா பண்ணிட்டான். சூப்பர், ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். ஆனா இப்பவும் சொல்றேன், புல்லப்ஸ் தான் நல்லா ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் மிடில் ஸ்பிளிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். நானும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணி காட்டுங்கன்னா, சரி நானும் பண்ணி காட்டினேன். உடனே லாக் பண்ணிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து. பின்னாடி இருந்து ஒருத்தன் அழுத்துறான், முன்னாடி இருந்து ஒருத்தன் அழுத்துறான், போட்டு ஒரு வழி ஆக்கிட்டானுங்க என்ன. எனக்கு இது கூட பெருசா ஒன்றும் தோணல. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தானுங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அது என்னன்னா, எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண பசங்க. ஆனா இவனுக்கு பேசிக்கிறது பாத்தீங்கன்னா, ஒருத்தன் சுகர் கட்டுன்றான், ஒருத்தன் அந்த கட்டுன்றான், ஒருத்தன் இந்த கட்டுன்றான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் ஒன்றும் தெரியாத தற்கூரியா இருந்திருக்கும் போல. அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு பையனோட அம்மா வந்து என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, உங்களால தான் என் பையன் கிரவுண்டுக்கே வரான், இல்லை வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. அப்படியே அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். சேஃபா ட்ரெயின் பண்ணுங்க, துடிப்பா இருங்க. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.